ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இல்லை ரைஸு சாதம் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஹாட் பாக்ஸில். அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு குக்கர்லேயே கொஞ்சம் சாதத்தை மசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரசம் போட்டு சாதம் பிசைஞ்சு வைக்க போகிறேன். அதனால தான் குக்கரில் மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு சைட் டிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் குழம்பு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். எங்களுக்கு அவங்க காரக்குழம்பு சாதத்துக்கு போட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் தோசைக்கு இதான் தொட்டுக்க வச்சேன், சாப்பிட்றாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இன்னும் நமக்கு ஏதாவது சைட் டிஷ் பண்ணணும். இப்போ அவங்க 2 பேருக்கு தான் லஞ்சு கட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரசம் சாதம் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா சாதத்தை குக்கர்லேயே நிறுத்திக்கிட்டு நல்லா குழைச்சிட்டு நிறையா தாராளமாக ரசம் ஊற்றி நல்லா தலைன்னு பிசைஞ்சு வச்சுருவேன். இந்த அளவு சாதத்தை நல்லா குழவாக பிசைஞ்சு தலைன்னு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம 2 பேருக்கு அதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி 2 பேருக்குமே எடுத்து வச்சுட்டேன். இது தம்பி பாக்ஸு, அதில் கொஞ்சம் கூட இருக்கும். இது பாப்பா பாக்ஸு. இப்போ இது மேலே கொஞ்சம் ரசம் விட்டுருவேன் நான். அப்போ தான் மத்தியானம் நல்லா இழுத்துட்டு கரெக்டான பதத்துக்கு இருக்கும். நம்ம டைட்டாக வச்சோம்னா அது ஃபுல்லாக இழுத்துட்டு அப்படியே கட்டியாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்காது. இது நல்லா தலைன்னு எடுத்து சாப்பிட்றது ஸ்பூனில் நல்லாயிருக்கும். இப்படி தான் நான் செய்வேன். பொட்டேட்டோ எடுத்து வச்சாச்சு. தம்பிக்கு இது பாப்பாவுக்கு லஞ்சுக்கிட்ட அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எப்பயுமே தம்பிக்கு அதிகமாக தான் வைப்பேன், சாப்பிடுவார். பாப்பா சாப்பிடாது. பாப்பாவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பேன். இதான் இன்றைக்கி குட்டீஸோட லஞ்சு. குட்டீஸ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ரசம் சாதமும் உருளைக்கிழங்கும் கொடுத்து அனுப்பிட்டேன். நமக்கு ரசம் இருக்குது போதும். அதுக்கப்புறம் காரக்குழம்பு நிறையாவே இருக்குது. ஹஸ்பண்ட்கிட்ட நமக்கு என்ன சைட் டிஷ் செய்யலான்னு கேட்டேன். நமக்கு ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேருமே இன்னைக்கு வேலைக்கு போகல. அதுக்கான ரீசன் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். இப்போ நேற்று உங்கள் ஹஸ்பண்ட் இந்த வறுத்த கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை காரம் போட்டு வறுத்தது அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு காரம் போட்டு வறுத்தது. இது பருப்பு சால்ட்டு போட்டு வறுத்தது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் ஏதாவது தொட்டுக்கலாம், நமக்காக எதுவும் காயெல்லாம் செய்ய வேணாம், ஆஃபீஸ் தான் போகலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் எதுவுமே சைட் டிஷ் செய்யலை. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சால்ட்டு போட்ட பாசிப்பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் இதெல்லாம் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ஏதாவது தொட்டிட்டு சாப்பிட்டுலாம் இன்னும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எதுவுமே சைட் டிஷ் செய்யலை எங்களுக்கு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.